கோவையில் நடைபெற்ற புறா போட்டி ஏராளமான புறாக்கள் பங்கேற்பு. பறவை இனங்களை பாதுகாக்கும் விதமாகவும் அதனை வளர்ப்போரை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் கோவையில் நடைபெற்ற புறா போட்டியில் ஏராளமான புறாக்கள் பங்கேற்றது. சிறிய அளவிலான காடுகளை உருவாக்க பறவை இனங்கள் மிக முக்கிய ஒன்றாக இருந்து வருகிறது. இதனிடையே பறவை இனங்களை பாதுகாக்கும் விதமாகவும் அதனை வளர்ப்போரை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் கோவை புளியகுளம் பகுதியில் ஆண்டுதோறும் கூண்டுகளில் வளர்க்கப்படும் புறாக்களுக்கான போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விஜயன் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் 19வது ஆண்டு புறா போட்டிகள் கோவை புளியகுளம் பெரியார் நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மொத்தம் 16 கூண்டணிகள் பங்கேற்றன. முன்னதாக புறாக்களுக்கு போட்டி அடையாளமாக ஒருங்கிணைப்பாளர் பாபு சீல் வைத்தார். தொடர்ந்து காலை 7 மணிக்கு போட்டியில் புறா உரிமையாளர்கள் புறாக்களை பறக்கவிட்டனர். இந்த சாதா புறாக்கள் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மேல் பறக்க வேண்டும். 8 மணிக்குள் கூண்டில் அமர வேண்டும். இதை வைத்து முதல் 2, 3 பரிசுகள் தேர்வு செய்யப்படுவார்கள். மாலை 8 மணியை தாண்டி புறா பறந்தால் புறா போட்டியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும். இந்த புறாக்கள் கூண்டில் அமர்வதை கண்காணிக்க போட்டி நடத்துபவர்கள் சார்பில் கண்காணிப்பாளர்கள் கூண்டருகே இருந்து புறாக்களை தேர்வு செய்வார்கள். புளியகுளம் பிஜிஎன் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷனுங்க. நாங்கள் 19வது வருஷமாக நடத்துகிறோம். இன்றைக்கி போட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 புறா கலந்துருக்கு. எல்லா புறாக்களுக்கும் சாயம் அடிச்சிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு விட்டு சாயங்காலம் 6 மணி தாண்டி பறக்கணும். அதே மாதிரி 8 மணிக்குள்ளார அந்த புறா உட்காரணும். 8 மணிக்கு மேலே பறக்கிற புறா நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம். 8 மணிக்குள்ள உட்கார்ற புறா அது முன்னால் உட்கார புறாவில் வச்சு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அப்படிங்கிறத காவல் போடுறது அதையும் சொல்லணும். சொல்லுங்கள். நாங்கள் ஒவ்வொரு கூண்டுக்கு ஒவ்வொரு ஆளுகளை மாற்றி மாற்றி காவலுங்கிற இது போடுவோம். அவங்க கடைசியாக காலையிலேருந்து நைட்டு முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அவங்க நின்று பார்த்து எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் முடிச்சு கொடுப்பாங்க. விட்டுருக்கிற புறா பார்த்தீங்கன்னா சாதா புறான்னு சொல்லுவாங்க. அந்த புறா மொத்தம் 16 பேர் இன்றைக்கி விட்டுருக்காங்க. 8 மணிக்கு மேலே யார் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படிங்கிறது தெரியும். 8 மணி